கூட்டணியை இறுதி செய்வதற்காக சென்னை வந்திருந்த அமித்ஷாவின் பயண திட்டம் இறுதி நேரத்தில் மாற்றியமைக்கப்பட்டு பல திருப்பங்களுடன் அமைந்திருந்தது மட்டுமின்றி அதிமுக பாஜகவினரை கடைசி நிமிடம் வரைக்கும் பரபரப்புக்குள்ளேயே வைத்திருந்தது எனலாம். வியாழக்கிழமை இரவு சென்னை வந்திருந்த அமித்ஷா ஐடிசி ஹோட்டலில் தங்கியிருந்த நிலையில் வெள்ளிக்கிழமையன்று பல்வேறு நிகழ்ச்சிகள் திட்டமிடப்பட்டிருந்தன. ஆனால் அதில் ஒன்று கூட திட்டமிட்டபடி நடைபெறவில்லை. குறிப்பாக தமிழிசையின் வீட்டுக்கு செல்வதாக திட்டம் இல்லை என்றாலும் திடீரென சாலிகிராமத்திற்கு விசிட் அடித்த அமித்ஷா தந்தையை இழந்து வாடும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆறுதல் கூறிவிட்டு சென்றார். அதேபோல மதியத்திற்கு மேல்தான் ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்தித்து பேச உள்ளதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் தமிழிசை இல்லத்தில் இருந்து புறப்பட்ட அமித்ஷா அண்ணாமலை மற்றும் எல் முருகனோடு நேராக காலையிலேயே குருமூர்த்தியின் இல்லத்திற்கு சென்றார். அங்கு சுமார் 2 மணி நேரம் ஆலோசனை நீடித்தது. குறிப்பாக அமித்ஷா மட்டுமே குருமூர்த்தியோடு தனியாக 1 மணி நேரத்திற்கு மேலாக மாநில தலைவர் பதவி, கூட்டணி நிலைப்பாடு, தமிழ்நாடு அரசியல் கள நிலவரம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே பகல் 12 மணியளவில் நடைபெறுவதாக சொல்லப்பட்ட அமித்ஷாவின் செய்தியாளர் சந்திப்பு மதியம் 2 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. குருமூர்த்தி இல்லத்தில் ஆலோசனையை முடித்துக்கொண்டு ஐடிசி ஹோட்டலுக்கு அமித்ஷா சென்ற நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் இல்லம் வெறிச்சோடி காணப்பட்டது. இதனால் கூட்டணி அறிவிப்பு இல்லையோ என்று பேசப்பட்டது. அதற்கேற்றாற்போல செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும் மேடையின் பின்புறம் வைக்கப்பட்டிருந்த டிஜிட்டல் போர்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி என முதலில் திரையிடப்பட்ட நிலையில் சிறிது நேரத்திலேயே அதில் மாற்றம் செய்யப்பட்டு பாஜகவின் வழக்கமான போஸ்டர் ஒளிபரப்பானது. அதே சமயத்தில் மேடையில் 7 நாற்காலிகள் போடப்பட்டிருந்த நிலையில் அதில் கூட்டணி கட்சி தலைவர்கள் யார் யார் அமர்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கியது. ஆனால் திடீரென அந்த சேர்களின் எண்ணிக்கை 6ஆகவும் மீண்டும் 7ஆகவும் என மாற்றி மாற்றி அமைக்கப்பட்டிருந்ததால் பெரும் குழப்பம் உண்டானது. இந்த நிலையில்தான் பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை, வானதி உள்ளிட்ட பாஜக மூத்த தலைவர்கள் கமலாலயம் சென்றனர். அங்கு நயினார் நாகேந்திரன் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது உடன் இருந்தனர். அதுவரை அமைதியாக இருந்த இபிஎஸ்ஸின் இல்லம் திடீரென பரபரப்புக்குள்ளானது. சுமார் 3:30 மணியளவில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கிரீன்வேஸ் இல்லத்துக்கு வந்தார். அதனையடுத்து SP வேலுமணி, KP முனுசாமி உள்ளிட்டோர் வந்திருந்தனர். இந்த நிலையில் மாலை 4:30 மணியளவில் நயினார் நாகேந்திரன் மட்டுமே பாஜக மாநில தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருப்பதாகவும் அண்ணாமலைக்கு தேசிய அளவில் பொறுப்பு வழங்கப்படும் என்றும் அமித்ஷா ட்வீட் செய்திருந்தது அரசியல் களத்தில் சூட்டை கிளப்பியது. அண்ணாமலை பதவியில் இருந்து இறக்கப்பட்டால்தான் கூட்டணி அறிவிப்பு என இபிஎஸ் கராராக இருந்ததால் தான் இந்த அவசர அறிவிப்பை அமித்ஷா வெளியிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதற்கேற்றாற்போல்தான் அறிவிப்பு வெளியான அடுத்த சில நிமிடங்களிலேயே ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டலுக்கு இபிஎஸ் புறப்பட்டார். ஒரு வழியாக அதிமுக தரப்பில் இபிஎஸ், வேலுமணி, முனுசாமி ஆகியோர் மேடையேற பாஜக சார்பாக அமித்ஷா, அண்ணாமலை, நயினார் ஆகியோரும் மேடையை பகிர்ந்து கூட்டணியை உறுதி செய்து அறிவித்தனர். இதனையடுத்து அமித்ஷா டெல்லி புறப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இபிஎஸ்ஸின் வீட்டில் பந்தல் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. இறுதி நேரத்தில் இரவு விருந்துக்கு ஏற்பாடு செய்த எடப்பாடி பழனிசாமி பாஜக தலைவர்களை வீட்டிற்கு அழைத்தார். அதனை ஏற்றுக்கொண்டு அமித்ஷா, அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன் ஆகியோர் இபிஎஸ் அளித்த விருந்தை உண்டு மகிழ்ந்தனர். இதனையடுத்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னையில் இருந்து மகாராஷ்டிரா புறப்பட்டார். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது ஒருபுறம் என்றாலும் பாஜகவையும் டெல்லி தலைமையையும் மலை போல நம்பி இரவு முழுக்க இலவு காத்த கிளியாக ஒரே ஹோட்டலில் தங்கியிருந்த பன்னீர்செல்வத்தை அமித்ஷா ஏறெடுத்து கூட பார்க்காதது கவனிக்க வைக்கிறது.